நம்ம தமிழ் மொழி வந்து எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் விட நம்மளுக்கு ரொம்ப ஓல்டஸ்ட் மொழி. அதை யாரும் டிஸ்பியூட் பண்ணல. நம்ம இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்காரங்களும் டிஸ்பியூட் பண்ணல. அதனால அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ் எல்லாரும் வாழ்த்தான் வாழ்த்துறாங்க. மற்ற மொழிக்காரங்களும் நம்மளை வாழ்த்துறாங்க. யாராவது தமிழ் மொழியை பத்தி கேவலமா பேசினா தான் நம்ம வருத்தப்படணுமே தவிர, தமிழ் படிக்கணும்னு கட்டாயப்படுத்தினா தான் நம்ம கஷ்டப்படணுமே தவிர, தமிழ் படிக்க கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? முன்னாடி தூய தமிழ்ல இருந்துச்சு, இப்ப நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுறாங்க. சோ அதுவே மாற்றம் தானே. அதுவே இங்கிலீஷ் கலந்தனால இப்ப இங்கிலீஷ்ல தானே மோஸ்டாவே பேசுறாங்க. அன்னைக்கு இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இருந்தவங்க எப்படி இருக்கிறாங்க? அன்னைக்கு இருந்தவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணாங்க, இன்னைக்கு இருந்தவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க? காலம் மாறுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ ட்ரெஸ் பண்ற, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்றேன். உனக்கு ஹிந்தி வேணான்னா விட்டுரு, இங்கிலீஷ் வேணான்னா விட்டுரு. எனக்கு ஹிந்தி வேணும், எனக்கு வேணும். நான் மத்தியானம் பிரியாணி சாப்பிட போறேன்னா பிரியாணி சாப்பிட போறேன். நீ சாப்பாடு சாப்பிட போறா சாப்பாடு சாப்பிடு. யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்ல, பொலிட்டிக்கல் கிடையாது. நான் வந்து நேர்மையா நியாயமா பொழைச்சிட்டு கொலகாலம் இருந்துட்டு போகிறேன். இந்த மும்மொழி கொள்கையை வந்து எதுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி அவ்வளவு. அதே சமயத்துல நான் வந்து கட்சி சார்பில் நான் பேசல. பிஜேபி சொல்றது ரைட்டு, டிஎம்கே எதுக்குறவங்க எல்லாம் தப்பு, இந்திய மும்மொழி எதுக்குறவங்க எல்லாம் தப்பு, மும்மொழி வேணும்னு சொல்றவங்க ரைட்டு தான் பேசல. டிஎம்கே எதுக்குறது, நீங்க கேட்ட கேள்விக்கு மும்மொழி தேவையா அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன்.